ஹாய். ஆக்சுவலாக அங்கே ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்திருக்குங்க. ஃபார்ம்னால் அந்த பண்ணை வீடுன்னு சொல்லுவாங்கள்ல. என் ஃப்ரெண்டு ஒருத்தர், அவரோட வீட்டில் தான். நான் எப்போ வந்தாலும் இங்கே தான் தங்குவேன். எந்த லீவு, மே மாதம், எந்த ஒரு டைமாக இருந்தாலும் இங்கே தான் வந்து தங்குவேன். இங்கே நான் தெரியுதுங்களா, இது பேக் சைடில் தான் வீடு காமிக்கிறேன் இருங்க. ஆக்சுவலாக மரவள்ளி போட்டிருக்காங்க. மரவள்ளி எவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்கள். மரவள்ளி பார்த்தீங்களா, என் ஹைட் இருக்குது. என் ஹைட்டு ஃப்ரண்ட்டில் உள்ள செடி இங்கே பாருங்கள், என்னோடய ஹைட் இருக்குது மரவள்ளி செடி. ஆனால் இது வந்து நம்ம சாப்பிட்ற மரவள்ளி சாப்பிட்லாம், ஆனால் இந்த இது கிடையாது. இது வந்து இந்த இதெல்லாம் செய்கிறாங்க பார்த்தீங்களா, மைதா இந்த மாதிரி, அந்த மாதிரி டைப் ஆஃப் மரவள்ளி இது. மற்ற இந்த யூஸ்க்காக நம்ம சாப்பிட்ற ஐட்டம் தான். ஆனால் நாட்டு மரவள்ளி அது வந்து பிங்க் கலரில் இருக்குமா. இது பாருங்கள், ஃபுல்லாக வாழை மரம் மேலே. இதுதான் நாட்டு தென்னை, அந்த காலத்தில் வச்ச தென்னைகள். இதெல்லாம் எப்படி வளர்ந்து போயிருக்கு பாருங்கள், ஹைட்டாக இருக்கும் இந்த மாதிரி. இதுதான் நாட்டு தென்னை, ஒரிஜினல் நாட்டு தென்னை. அவங்க தாத்தா காலத்தில் வச்ச கண்கள் எல்லாம் பாருங்கள். அதை சுற்றி கிட்டத்தட்ட நிறைய மரம் இருக்குது தூரத்தில். இன்னும் பேக் சைடில் எத்தனை தூரம் வரைக்கும் இருக்குது. இது கொய்யா மரம் தேவைப்பட்டது காய்ச்சிருக்கும். இப்போ சீசன் இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. கொய்யா மரம் காயெலாம் காய்ச்சிருக்கு, குட்டி குட்டி காய் இருக்கு, சாப்பிட்லாம் போல். வா, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கப்பா. நைட்டில் மழை, செம்ம மழை. பறித்து சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த ஸ்டேஜில் ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்க. இப்போ மரவள்ளி கண்கள்லாம் பாருங்க, சாப்பிட்ற ஸ்டேஜில் தான் இருக்குது. கொய்யா மரம் இதில் காய்ச்சது தான், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கலர் இந்த மாதிரி பார்த்தாலே தெரியும் இது பழுத்துருக்குன்னு. ஸோ நான் ரொம்ப சீசன் கிடையாது, நார்மலாக இதுக்கு தான். முன்ன பார்த்தா கொத்து கொத்தாக காய்ச்சி தொங்கும், இப்போ கம்மியாக இருக்குது. பலா மரம் எல்லாம் சீசன் இல்லை. முன்னே நான் வரும்போது சீசன் இருந்தது, இப்போ சீசன் இல்லை. இங்கே வருங்க, நெடுக்க இந்த வழி நெடுக்க இருக்கும். அதேமாதிரி தூரமாக தெரியுதா, சுற்றி அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரம் தான். அதுக்கு பேக் சைட்லேயும் அது எத்தனை தூரம் வரைக்கும் இருக்குது. இந்த ஃபார்ம் ஹவுஸில் தான் நான் தங்குவேன். ஆக்சுவலாக இங்கே நான் லீவில் வந்தேன்னா இங்கே ஸ்டே பண்ணுவேன். செம்மையாக இருக்கும் நேச்சர், இந்த இயற்கையோட அழகாக. நான் மட்டும் இன்னும் காலையில் வந்து இந்த வீடியோ எடுத்துருக்கலாம். வெயில் அடிக்குது. ஆக்சுவலாக இந்த இயற்கையில் அழகாக ஸ்டே பண்ணி எனக்கு இங்கே வந்தேன்னா செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இடம்லாம். அப்பா, இவரது இன்னொன்று அந்த சைடு, இன்னொரு சைடில் இருக்குது, அங்கே ஒரு 20 ஏக்கர்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவரது. ஃபுல்லாக பலா மரம் தான் இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது பாருங்கள். இப்போ என்ன சீசன்லாம் தெரில. இப்போ வந்து முந்திரி காய்க்காது, பலாப்பழம் காய்க்காது, பப்பாளிப்பழம். நான் முன்ன பார்க்கும்போது சின்ன கண்ணாக நட்டு வச்சார். இப்போ தெரில, ஆனால் காய்ச்சிருக்கு. இன்னும் பேக் சைடு தூரம் தூரம் போக இந்த சைஸ்லேயே காய்ச்சிருக்கு பாருங்க. தென்னை மரம் பக்கத்தில் வந்துட்டேன். இங்கே பாருங்க, இப்போ தான் நான் பார்க்குற பப்பாளி இந்த சைஸில், சின்ன சைஸ்லேயே காய்க்குது பப்பாளி செடி. பாருங்கள், உள்ளே அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னா தூரம் வரைக்கும் நிறைய காய்ச்சிருக்கு பாருங்கள். ரொம்ப சின்ன சைஸ்லேயே இதெல்லாம். இங்கே பாருங்கள், இன்னும் வந்து தூரத்துலாம் பாருங்கள், கிட்டத்தட்ட ரொம்ப சின்ன சைஸ்லேயே காய்க்குதுங்க இது, இந்த பப்பாளி வெரைட்டிலாம்.
ஓ ஆ பார்த்தீங்களா, இதுதான் கொஞ்சம் என்னோட கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. இதெல்லாம் காய் இதெல்லாம் பாருங்கள், ரொம்ப சின்ன சின்னதெல்லாம் இருக்குது. சின்ன சின்னதில் காய்ச்சி தொங்கும். அதாவது